ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, அந்த கன்மலை பார்த்து நீ பேசு. ஏன்னா ஜனங்கள் தண்ணி இல்லாம தவிக்கிறதான ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் முறுமுறுக்குது நிமித்தம் மோசே தன்னுடைய பொறுமையை இழந்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ போய் கன்மலையை பார்த்து பேசு. இன்னைக்கு கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை மறந்து விட்டு ஆண்டவர் சொன்னது கன்மலையை பார்த்து நீ பேசு என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் கன்மலையை பார்த்து பேசாமல் அந்த கன்மலையை அடிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய கரங்கள்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, உயர்வுகளை கொடுத்திருக்கிறாரு, மேன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை சரியானபடி நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோமா என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய நோக்கம். அவர் ஆசீர்வதிப்பதை சித்தமாக வைத்திருக்கிறார். ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைவேறல? ஏன் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து செல்லாமல் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு எதை சொல்லுகிறாரோ நம்ம அதை செய்ய மறக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு பிரச்சனையை நம்ம பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அது மலையை பெயர்க்கும் என்று சொல்லி